வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனியன் பட்ஜெட் 24ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படிங்கறத சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ்க்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ என்ன மாதிரி சேஞ்ச், அதில் அந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்ன, அதை ரிமூவ் பண்ணுறதுனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி இம்பேக்ட் உண்டாக போகுது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக பார்த்துடலாம். ஸோ இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இருக்கிற ரூல்ஸ், எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் அண்ட் ரேட்ஸ் என்ன, ப்ரப்போஸ் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பிக்சர் மூலமாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான். இப்போ ஷேர் ஹோல்டிங், ஈக்விட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் ரேட் ஷார்ட் டேர்ம் STCG ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் 15%லேருந்து 20% மாறிடுச்சு. ஸோ 5% அதிகமாயிருக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். அதே மாதிரி இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுலலாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 12.5% அதிகமாயிருக்கு. அதாவது 2.5% அதிகமாயிருக்கு. அது விதவுட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்னங்கிறது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதே ரேட்ஸ் இன்வெஸ்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அதே தான் 15 to 20%, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 10 to 12.5%. ஸோ இங்கே சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ப்ரொப்போஸ் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் எல்லா டைப் ஆஃப் ஆசெட் கிளாஸஸ்க்கும் 12.5% ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க, நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு சில ஆசெட் கிளாஸஸ்க்கு 20%, அன்லிஸ்டட் ஆசெட் கிளாஸஸ்க்கு ஸ்லாப் ரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்லாப் ரேட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும், ரேஞ்ச் ஆஃப் இன்கம் வச்சு கவர்மெண்ட் கொடுக்குற இன்கம் டேக்ஸ் நார்ம்ஸ் தான் ஸ்லாப் ரேட். ஸோ இந்த கவர்மெண்டோட டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்க்கு அதிகமாக டேக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ 15%லேருந்து 20% ஆக்கியிருக்காங்க, கொஞ்சம் அதிகமான டேக்ஸ் ரேட் ஆக்கியிருக்காங்க. லாங் டேர்ம்க்கு 2.5% தான் இன்க்ரீஸ், பட் விதவுட் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இண்டெக்ஸேஷன் கூட லாங் டேர்முங்கிறத எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஈக்விட்டியோ இல்லை அதிகமாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் செய்திருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்துக்குமே 12.5%, அது எல்லாமே 24 months 1 year ஹோல்ட் பண்ணிங்கனாவே அது லாங் டேர்மாக கன்சிடர் செய்யப்படுது. இப்போ நீங்கள் வேறு விதமான ஆசெட் கிளாஸஸ், நான் லிஸ்டட் ஆசெட் கிளாஸஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 months ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்போ அது லாங் டேர்மாக கன்சிடர் செய்யப்படுது. ஸோ இப்போ இது மூலமாக கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, கவர்மெண்டோட நியூஸ் என்னன்னா they are encouraging more long term investment. ஸோ ஒரு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வரீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை யோசிங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவ்வளவா என்கரேஜ் பண்ணல, அதனால தான் அதுக்கு டேக்ஸ் ரேட் அதிகமாக போடுறாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிற நியூஸை கவர்மெண்ட் இந்த பட்ஜெட் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ அகெயின் இப்போ இந்த இண்டெக்ஸேஷன்ங்கிறது என்ன, இது எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையோ இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரப்போகிற டேக்ஸையோ, இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு அசெட்டை 100 ரூபாய் கொடுத்து 2002 வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த அசெட்டை 400 ரூபாய்க்கு 2024 இப்போ நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ வித் இண்டெக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும், வித்தவுட் இண்டெக்ஸேஷன் பார்த்தா எவ்வளோ டேக்ஸ் வரும். வித் இண்டெக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா என்ன, நீங்கள் வாங்கின வருஷம் இருக்கு இல்லையா 2002, அப்போ CII காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிங்கனாவே ஒரு வருஷத்துக்கும் என்ன CII வேல்யூங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ CII வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இல்லை ஒரு 150 இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஒரு 150 2002 நான் வாங்கினப்போ. நான் விற்கிற வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2024 CII வேல்யூ காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் ஒரு 350 இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வருஷத்துல 400 ரூபாய்க்கு நான் 100 ரூபாய்க்கு வாங்கினதை விற்க போறேன். இப்போ வித் இண்டெக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி கால்குலேஷன் வரும்னா, நான் விற்க போற வருஷத்துல எனக்கு என்ன CII காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இருக்கு டிவைடட் பை நான் வாங்கின வருஷத்துல
NSCII into my purchase price. அப்புறம் நான் எத்தனை ரூபாய்க்கு அந்த asset-அ வாங்கினேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதை நீங்கள் கம்ப்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா 233 rupees. ஸோ இப்போ வந்து நான் வாங்கினது 100 ரூபாய் தான். ஆனால் எனக்கு இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ண அப்புறம் என்னோட காஸ்ட் ஆஃப் அக்வயரிங் த அசெட் நான் வாங்கின விலை வந்து 233 ரூபாயா காட்டப்படுது. ஸோ அதனால என்ன ஆகும், நான் 400 ரூபாய்க்கு விற்கும் போது சேல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு 400 ரூபாய் மைனஸ் 233 ரூபாய் அப்படின்னு எடுத்துப்போம். ₹167 வரும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் டேக்ஸ் பே பண்ணுவேன். இந்த ₹167 தான் என்னோட கேபிட்டல் கெயின். ஸோ அதுக்கு வந்து நான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பே பண்ணுவேன். இப்போ விதவுட் இண்டெக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா அதே 2008ல் நான் வந்து 100 ரூபாய்க்கு அசெட் வாங்குறேன், 2024ல் விற்கிறேன். இப்போ எனக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாது. அப்போ எனக்கு சேல் ப்ராஃபிட் என்ன, நான் எந்த கேல்குலேஷனுமே போட வேணாம், 400 ரூபா மைனஸ் 100 ரூபாய், 300 ரூபாய் என்னோட சேல் ப்ராஃபிட். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்ததுனால என்னோட ப்ராஃபிட் வந்து எவ்வளவு குறைவாக இருக்குன்னு பாருங்க, 167 ரூபா. என் ப்ராஃபிட் குறைஞ்சா என்ன அர்த்தம், நான் கட்ட போகிற டேக்ஸும் குறைவு. இங்கே இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா என் ப்ராஃபிட் வந்து எனக்கு 300 ரூபா. ஸோ நான் கட்ட போகிற டேக்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோட ஒர்க்கிங். ஸோ இதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த பட்ஜெட்டில் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 20%லேருந்து 12.5% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஈவன் விதவுட் இண்டெக்ஸேஷன் எடுத்தால் கூட இட் இஸ் அ வெல்கம் மூவ் அப்படின்னு நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. அதே நேரம் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான் ஆயிருக்கு, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் இல்லாமல். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசெட் கிளாஸஸ், ஆப்ஷன்ஸ் அதிலலாம் கூட உங்களுக்கு டேக்ஸ் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வரப்போகிற ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ இந்த பட்ஜெட், இந்த டாக்ஸேஷன் சேஞ்சஸ் மூலமாக கவர்மெண்ட் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்கன்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை இன்னும் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸும் அகெயின் மோஸ்ட்லி இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்பெகுலேஷன் பேஸ்ட் ட்ரேடிங். ஸோ அதையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா ஆசெட் கிளாஸையும் ஓரளவுக்கு நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் சேம் ஸ்லாப் ரேட்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ஸ்டில் அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று 12.5% விதவுட் இண்டெக்ஸேஷன் கொடுக்கலாம், இல்லை முன்னே இருந்த மாதிரி 20% வித் இண்டெக்ஸேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அகெயின் அப்படி ரெண்டு விதமாக வச்சுருந்தாங்கன்னா ப்ராசஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு யூனியன் பட்ஜெட்டில் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும், சேஞ்சஸ் அண்ட் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.